வந்து நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பாடினது மகாகவி பாரதி எழுதிய கொடிப்பாடல். சரியா? 10 சரணங்கள் இருக்கும். பல்லவி அழகா வச்சு அதை நான் பாடுறேன், கேட்டுக்கோ. அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். சரியா? தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பன், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பன், அதன் உச்சியில் மேல் வந்தே மாதரம் என்றே. ஓங்கி வளர்ந்ததோர் கம்பன், அதன் உச்சியில் மேல் வந்தே மாதரம் என்றே. பாங்கி மெழுதி திகழும் செய்ய, பாங்கி மெழுதி திகழும் செய்ய, பட்டொளி வீசி பறக்குது பாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர், கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர். எங்கும் காணரும் வீரர் பெருந்திரள் கூட்டம், கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர். எங்கும் காணரும் வீரர் பெருந்திரள் கூட்டம். நம்பற்குரியர் அவ்வீரர், நம்பற்குரியர் அவ்வீரர், தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், சேர்ந்ததை காப்பது காணீர், சேர்ந்ததை காப்பது காணீர். அவர் சிந்தையின் வீரம் நிரந்தரம் வாழ்க. சேர்ந்ததை காப்பது காணீர், அவர் சிந்தையின் வீரம் நிரந்தரம் வாழ்க. தேர்ந்தவர் போற்றும் பரதனில, தேர்ந்தவர் போற்றும் பரதனில, தேவி துவஜம் சிறப்புற வாழ்க. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர். இப்படி மொத்தம் 10 சரணம் இருக்கும். சரியா? நாம பாடினது 3 சரணம். அந்த பல்லவியோட சேர்த்து 10 சரணம் பாடுவோம் நாங்க. அழகா இருக்கும். சரியா? 3 சரணம் தான் இப்ப ஞாபகம் இருக்கு. ஏன்னா மீதி எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பாடி. ஆனா 10 சரணத்தையும் பாடி முடிக்கும் போது இந்த கொடியும், இந்த கொடியினோட பெருமையும், இந்த நாட்டுக்காக பாடுபட்டவங்களும் அந்த அந்த உணர்வு வந்து நமக்கு மேம்படும். சரியா? சோ திங்கட்கிழமை கொடியேற்றுறது வெறும் சடங்கு மட்டும் இல்ல, அது வந்து ஒரு சம்பிரதாயம் மட்டும் இல்ல. நீங்களுமே கொடியேற்றணும், ஏதோ ஒப்புக்கு பாடணும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம எல்லாம் வந்து நினைச்சு பார்க்கணும். அன்னைக்கெல்லாம் அடிப்படை உரிமைகள் எல்லாம் நடத்த வராதுக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு உரிமைகள் பெற்றிருக்கோம், எவ்வளவு சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம். அதுக்காக வந்து நமக்கு பாடுபட்டு தங்களோட இன்னொரு வாழ்க்கையை இந்த எண்ணற்றவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை தான். சரியா? அந்த உணர்வு இருந்தா தான் நமக்கு அந்த தேசப்பற்றி வந்து மேல இருக்கும். ஓகேவா? மகாகவி பாரதிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா?